கைவிடவே இல்லப்பா. அவர் உன்னை கைவிடவே இல்லை. சொல்லலாம் எல்லாரும், எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே, 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 இயேசுவே. சத்தமா எல்லாரும், எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க. நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒண்ணு செய்யுங்க. எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க. நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒண்ணு செய்யுங்க. சொல்லுங்க எல்லாரும். தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல. பார்க்கும் உலகத்தையே ஜெயிக்க என்னால் முடியல. தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல. பார்க்கும் உலகத்தையே ஜெயிக்க என்னால். இப்ப ரெண்டு கைய மேல உயர்த்தி, எப்படியாவது இயேசுவே, சத்தமா சத்தமா, எப்படியாவது இயேசுவே, 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 இயேசுவே. நான் அழுதால் ஏன் அழுதாய் என்று கேட்பவர் நீர்தானே. தோள் வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீர்தானே. நான் அழுதால் ஏன் எனக்கு வேற யாரு பாருங்க, குற்றப்படுத்துறதுக்கு 1000 பேர் கை கட்டி நிக்கிறாங்கப்பா. தூக்கி வர்றதுக்கு யாருமே இல்லப்பா, யாருமே இல்லப்பா. உன் ஃப்ரெண்டுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, உன் கூட படிக்கிறவங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா உனக்கு தூக்கி விடுறதுக்கும் கை கொடுக்கறதுக்கும் உன்னை தட்டி எடுக்கிறதுக்கும் யாருமே இல்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் இருக்கப்பா உனக்கு. நான் கொடுக்காததை விடதையா அவன் கொடுத்துட போறான். நான் உயர்த்தாத விடதையா அவன் உன்னை உயர்த்த போறான். அவர் கொடுக்காததை யார் கொடுக்க முடியும்? அவர் கொடுக்காத உயர்வை யார் கொடுக்க முடியும்? ஒருத்தராலையுமே கொடுக்க முடியாது. அவர் திறக்கிற வாசலை ஒருத்தராலும் அடைக்க முடியாது. அவர் அடைக்கிற வாசலை ஒருத்தரும் திறக்கவும் முடியாது. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நான் அழுதால் ஏன் அழுதாய் என்று கேட்பவர் நீர்தானே. தோள் வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீர்தானே. நான் அழுதால் ஏன் அழுதாய் என்று கேட்பவர் நீர்தானே. தோள் வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீர்தான். இப்ப சொல்லுங்க. நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். நீர் பிரியப்பட ஏதாவது. இந்த வாலிபர் கூட்டத்துக்கு பிறகு ஒரே ஒரு வார்த்தை, நீங்க இஷ்டப்படுறது மாதிரி ஒன்னாவது நான் செய்யணும் ஆண்டவரே. இதுவரையிலும் மகனை யாரையோ பிரியப்படுத்தணும்னு நினைச்சிட்டு என்னென்னமோ பண்ணுனேன்ல. எவ்வளவு செஞ்சிருப்பேன், எவ்வளவு ஓடி இருப்பேன், எத்தனை வெயிட் பண்ணிருப்பேன், எத்தனை பணம் செலவு பண்ணிருப்பேன். ஆனா இன்னைக்கு திரும்பி உனக்கு கிடைச்சதெல்லாம் அவமானம், திரும்பி உனக்கு கிடைச்சதெல்லாம் நஷ்டம். திரும்ப நீ எல்லாத்தையுமே இழந்துட்டு தான் இந்த இடத்துல வந்து நின்று இருக்கிற. உயிரை கொடுத்தெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக. இன்னைக்கு அவன் அந்த கெட்ட பழக்கத்தை பழக்கி விட்டவனே அவன் தானடா. மகளை இவ்வளோ ஓடி ஓடி செஞ்சு அவங்க அப்பாவை ஏமாத்தி அம்மாவை ஏமாத்தி என்ன கண்டப்பா. இன்னொருத்தரை பிரியப்படுத்தணும் நினைச்சு இத்தனை நாட்களை நீ வீணடிச்சிட்டியே. இன்னைக்கு கையை உயர்த்தி, இல்ல என் வாழ்க்கையில நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒன்னே ஒண்ணு, உங்களை பிரியப்படுத்துறது மாதிரி ஏதாவது ஒண்ணு நான் செய்யணும்னு சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும்.
இவன் சாதித்தான் என்று ஊர் சொல் தலை நிமிர்ந்து நடக்கணும். எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே, 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 இயேசுவே. சத்தமா சொல்லு, இயேசுவே, 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 இயேசுவே.